ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நடத்தப்பட்ட அதிரடி தாக்குதல் மொத்தமாக 25 நிமிடங்கள் நீடித்துள்ளது. 25 நிமிடங்களில் 9 பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் தகர்த்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுத்துள்ளது இந்திய ராணுவம். இந்த தாக்குதலில் 9 பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டு விட்டதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மற்றும் பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என இந்திய ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. இந்த நிலையில்தான் பூஞ்ச், ராஜோரி பகுதிகளில் போர் நிறுத்த விதிகளை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது. பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 3 இந்தியர்கள் பலியாகியுள்ளனர். இப்படி பரபரப்பான சூழலில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா ஆலோசனை நடத்தினார். திடீர் தாக்குதல்களை எதிர்கொள்வது, பொதுமக்களை பாதுகாப்பது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றுள்ளது. பயங்கரவாதத்தை வேரோடு அழிப்பதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும், பஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் மக்கள் ஒருவர் கூட உயிரிழக்கவில்லை என்றும், பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கவனத்துடன் இந்த தாக்குதல் நடத்தியதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். அது மட்டுமின்றி நள்ளிரவு 1:05 மணிக்கு தொடங்கிய தாக்குதல் 1:30 மணிக்கு முடிவடைந்துள்ளது. 25 நிமிடங்களில் பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய ராணுவ அதிகாரிகளான கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் வியோம்கா சிங் இருவரும் விளக்கம் அளித்துள்ளனர்.